இருக்குது. வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கும் ஒரு வழி இருக்கும். ஆனால் என் வழி ரொம்ப வித்தியாசமானது. எல்லாருக்கும் ஒரு அடி பட்டால் எனக்கு பல அடி படும். நான் பல வருஷமாக இந்த வண்டியை திறக்காமல் இருந்தது என் ஃப்ரெண்டுக்காண்டி தான். அவன் சாவு என் ஆள் விட்டு போனது. அந்த ஒரு ஆள் சொன்னனால என் மனசை மாற்றிட்டு இன்னைக்கு இன்டர்வியூ கிளம்புறேன். మొత్తం తగలబెట్టేస్తా సార్. நானே எல்லாத்தையும் மாற்றி மறந்து ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கல ஒருத்தா யாருன்னே தெரில. என் கதையை என்னையே ரீமைன் பண்ண வைக்கிறக்காண்டி லிஃப்ட்டு கேட்டான், கொடுத்தேன். என் கதையை எல்லாத்தையும் மறுபடியும் ஞாபகப்படுத்த வச்சிட்டான். முடிஞ்சு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. மாலையா வண்டி ஏற்றியாச்சாடா? மாலையெல்லாம் அப்படியே ஏற்றியா? வண்டியில் போய் பார்த்தா சரி இந்தாண்டா மாலை. ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி வந்து வண்டியை நிப்பாட்டியிருக்க? என் ஃப்ரெண்டை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரியா? என் ஃப்ரெண்டு பைத்தியமே. யார் பைத்தியக்காரன்? நேற்று நைட் ஃபுல்லாக ஃபோன் அடிக்க வேண்டியது, இப்போ வந்தால் பைத்தியக்காரன்னு சொல்ல முடியுதா? சரி, இப்போ என்ன விஷயம்? நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்போ போயிட்டு நாளைக்கு வா. இன்னொரு விஷயம் சொல்லணும். எப்போ பார்த்தாலும் ஏன் நீங்கள் பைக்கில் ஏற மாட்டேங்கிறீங்க? சரி, ஒரு நாள் நான் அதுக்குள்ளே நேரம் வரும்போது சொல்கிறேன். அப்போ கடைசி போயிட்டு நேற்று உண்மையை சொல்லிட்டேன்டா. சொல்லிட்டு நான் மெயின் ரோட்லேயே போய் அது வேற இடத்துல போயிட்டு இருக்கா. என்ன பண்ண? டேய் வண்டி நேரே போய் கேட்டு போண்டா. பேண்டிக் இருந்துச்சா? இல்ல ஏய் செல்ஃப் இருக்கு, கிக்க அடியா. அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன சண்டை. அவளை மீட் பண்ணலான்னு நீ கூப்பிட்டுருந்தேன். ஆனால் அவன் என்னை மதிக்கவே இல்லை. எதுக்கு நீ ஃபோன் அடிச்சு வர சொன்ன? யாரு நேற்று போன? யார் அவன்? நான் யாரோட வேணாலும் போவேன், உனக்கு என்ன? யாரோட வேணா போவியா? அப்படின்னா நான் யாரு? ஒரு ஃப்ராடு. உன்கிட்ட பணம் இல்லை, எதுவுமே இல்லை. ஃப்ராடு? நான் ஃப்ராடு? நேற்று நான் உண்மையை சொல்லல மட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா தலையமண்டாட்டினீங்க. இப்போ விட்டுட்டு போயிட்டு எவனோடையோ போகிறேன். நான் உன்னை நாய் மாதிரி இங்கே காலேஜ் போயிட்டு வரையில அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு வரேன். நீ என்னன்னா இன்னைக்கு என்னைய வேணாம்னு சொல்லிட்டு வேற எவனோடய போயிட்டு இருக்க. அதை நான் பார்த்துட்டு உன் பின்னாடியே வரணும்னு நினைக்கிறியா நீ? உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட்டு தான். அன்னைக்கு என் பைக்கில் இருக்க 4th கியரை ப்ரெஸ் பண்ணி செம்மையான டென்ஷனில் வெறித்தனமாக வண்டி விட்டு போனேன். பாவம் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னு தெரில. இந்த ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டா. ஏன் கெட்ட நேரம், நான் பொழைச்சிட்டேன். எவ்வளோ ஒர்க் பண்ணியும் ஒரு வேலையும் கிடைக்கல. டென்ஷன் ஆகிட்டேன், செம காண்டு. கடைசியில் கட் அவுட் எடிட்டிங், எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங் எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்து அதில் காசு சம்பாதிச்சேன். கொஞ்ச நாள் என் டென்ஷன்லாம் போகிறக்காண்டி 1 மாதம் ஏதோ சம்பாதிக்க முடியலனாலும் பரவாயில்லாமல் சம்பாரித்தேன். எனக்கு இதுலேயே கொஞ்சம் காசு கிடச்சிச்சு. நீ ஃபுல்லாக அலைஞ்சு தாண்டா வேஸ்ட்டு. தெரியுது சொல்ல.
ஆள் உன்னை விட்டுட்டு ஏந்திருந்தா என்னோட வந்துச்சு என்கிட்ட இருக்க பணம் என்கிட்ட இருக்க பைக் மொத்தம் முதல்ல ஒரு நாள் வேலை இருக்கும். என்ன உனக்கு பிரச்சனை? வந்த வேலையை பார்த்துட்டு வாக்கிங் போக மாதிரி இருக்கும். வெளியில ஒரு வண்டி வண்டி அது குப்பை வண்டி மாதிரி வேலையை தர வழியை சம்பாதிக்கிற வழியை பாருங்க. My name is Samas Sarana. I'm trying to join IT comedy of 6 years. So can I talk few minutes coming? Okay, thank you. நம்ம பார்த்தீங்கன்னா நான் ஐடி ஃபீல்டில் போகிறதுக்காண்டி 6 வருஷமாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் டிசிஎஸ் நிறைய கம்பெனி இந்த மாதிரி பார்த்துருக்கேன். எங்கேயுமே எனக்கு ஜாப் கிடைச்சதில்லை. உங்களுக்கு லாங்குவேஜ் வரல இல்லை அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு எனக்கு லாங்குவேஜ்னாலே என்னன்னு தெரியாது. பைத்தான் C++ நிறையா இருந்துச்சு. இப்போ நாங்கள் எல்லாமே 6 இயர்ஸ் நான் வந்து வெறும் வேலை மட்டும் தெரிஞ்சேன். சைடில் கோர்ஸ் நாலேஜ் எல்லாத்தையும் வளர்த்துட்டு தான் இருந்தேன். தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பீப்புள் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கப் அண்ட் ஸ்டடின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லாரும் மக்கப் பண்ணியே படிக்க மார்க் எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் பாஸ் ஆயிடுறாங்க. பட் மக்கப் பண்ணி ஒரு பிரச்சனையும் இல்லை. புரிஞ்சு படித்தா தான் பேசுகிறேன். நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். பட் எனக்கு வேலை கிடைக்கல. பிகாஸ் மக்கப் பண்ணி படித்தேன். தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காது. இதுதான் பிரச்சனை. இன்ஜினியரிங் முடிச்சவங்க சொன்னாட்டான வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க. நிறைய இந்த கம்பெனி இந்த மாதிரி படித்த படிப்புக்குள்ள வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா மக்கப் பண்ணுறது. எனக்கு எப்படி இது புரிச்சுன்னா அந்த 6 இயர்ஸ் நான் பட்ட கஷ்டம் இதை நான் உணர்ந்தது எல்லாத்தையும் நான் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இந்த அளவுக்கு இவ்வளோ டேலண்டாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் 6 இயர்ஸ் நான் போன பயணங்கள் தான். இந்த வேலைக்கு வர காரணம் இந்த வேலைக்கு வர காரணம் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஐடியில் போகணும் கனவு. இன்னொன்று என்னன்னா என்னை சுற்றி உள்ளவங்க அவங்க என்னை இன்சல்ட் பண்ணல. எனக்கு ஐடியில் போகணும்னு ஆசை. காசு இல்லை, பணம் இல்லை, என்னோட ஒரு வேலை கூட இல்லைன்னு சொன்னாங்க. வேலை பார்த்துருந்தா கூட எனக்கு அவ்வளோ மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஐடி கம்பெனியில் போனேன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய ரிவர்ஸாக இருக்கும்னா அது ஒரு செகண்ட் ரீசன். எங்களை மாதிரி இல்லாதவங்க மோஸ்ட்லி வர்றது பெரிய விஷயம் தான். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா தான் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். இல்லை நம்ம யூடியூப்ல ஆன்லைனில் எதில் கிடைச்சாலும் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க வரணும். இங்கிலீஷில் தான் இப்போ எதாக இருந்தாலும் பண்ண முடியும். என்னோட மேலே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த 6 வருஷத்தில். Oh, thank you. What is time? Yes, ma'am. Join me. அன்றைக்கி ஒரு கால் எதார்த்தமாக அட்டன் பண்ணி பார்ப்போம். அட்டன் பண்ணேன். அது அவளோட கால் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹலோ டேய், உனக்கும் எனக்கும் இனிமேல் ஒன்றுமே இல்லை, ஓகேவா? இன்னொரு வாட்டி என் ஆளை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணினா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சரி, ஃபோனை வைடா. அவன் எனக்கு கூட இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதில்லை. யாரோ ஒருத்தவன். ஆனால் அவன் தான் என்னை வம்பிழுத்தது. உன் மூஞ்சிக்கு நான் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீ என்னை ரிஜெக்ட் பண்றியா? நான் உன்னை ரிஜெக்ட் பண்றேன். யாருயா டோமர் மாதிரி? அவன் எல்லாம் உன் மூஞ்சிக்கு அவனோட போறேன். காசுல பணம் இல்லையா? எனக்கு வேலை வந்து 1 வாரம் ஆச்சு. இந்த மாதிரி அவனை டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. அவன் ஒரு ஆளாவே நான் மதிக்கிறதுனால நீ விட்டுருந்தேன். நான் நினைச்சா அவன் மூஞ்சி அடிச்சு போட்டு கிழிச்சு போட்டு வந்துருக்கலாம். அவன் ஒரு டோமர். அவன்கிட்ட வச்சுட்டா என்னையும் டோமர்ல சொல்லுவாங்க. போய் உன் மூஞ்சியை லவ் பண்ண பாரு. எனக்கே இப்பதான் புரியுது. ஐடி போன் கஷ்டத்தெல்லாம் ஒருத்தவன்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லா கஷ்டத்தையும் அவன்கிட்ட போட்டு தாக்கிட்டேன். என்கிட்ட எல்லா கஷ்டமும் இப்போ லேட்டு வேலைக்கு போயிடுச்சு. கதையும் இதோட முடிஞ்சு. பெரிய வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி கடவுள் பெரிய கஷ்டத்தையும் கொடுப்பான். இந்த உலகத்துல சமாளிக்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லைமா. எதையுமே பாசிட்டிவா இருக்கணும்.